இராமடம் ஊட்டுமா போலேன்னு அடிக்கடி ஆழ்வார் பாசுர வியாக்கியானங்கள் எல்லாம் வரும். அது என்ன இராமடம் ஊட்டுதல்னா, ஒரு வீட்டுல ஒரு பையன் அப்பா அம்மாட்ட சண்டை போட்டுட்டான். நான் உங்களோட இருக்க விரும்பலன்னு புறப்பட்டு ஒரு சத்திரத்துல போய் தங்கிட்டான். அந்த சத்திரத்துல ராத்திரி பழைய சாதம் தான் போடுவா. இவனுக்கும் நைட்டு மல்லிகைப்பூ இட்லியும் மணக்கும் சாம்பாரும் இருந்தாதான் சாப்பிடுவான். அங்க போடுற பழைய சாதம் சாப்பிட மாட்டான். அவ அம்மா பார்த்தாலும், ஐயோ நம்ம பையன் தான், ஆனா கோச்சின்னு போயிட்டானே, சத்திரத்துல போய் தங்கியிருக்கான், நாம அவனுக்காக இட்லியும் சாம்பாரும் கொடுத்தாலும் நம்ம மேல உள்ள கோபத்துல சாப்பிட மாட்டேன்பான். என்ன பண்ணலான்னு பார்த்தா, அம்மா இவனுக்காக இட்லியும் சாம்பாரும் பண்ணிட்டு நேரா கொடுக்காம அந்த சத்திரத்துல உள்ள சமயக்காரரை கொல்லப்புறமா போய் பார்த்து, நான் கொடுத்தேன்னு சொல்லாதீங்கோ, நீங்க கொடுக்கறாப்புல கொடுங்கோன்னா அவரும் கொண்டு போய் கொடுத்தார். அதை வாங்கி பையன் ஆஹா கடைச்சு கொடுத்தேன்னு சாப்பிட்டான். அவ அம்மா ரகசியமா ஜன்னல் பின்னாடி நின்னுட்டு, என் குழந்தை சாப்பிட்டுட்டான், என் மேல கோச்சின் கோச்சின் போனாலும் பரவாயில்ல, என் குழந்தை இன்னைக்கு இரவு வயறார சாப்பிட்டான், அது போறோன்ட்டு அந்த தாய் போனாலாம். அந்த குழந்தை தான் நாமோ, அந்த தாய் தான் பகவான். பகவான் நேரா வந்து அனுகிரகம் பண்ணாலும், நீ யாரா எனக்கு பண்ண, என்ன நானே பாத்துக்கிறேன் நாம முறைச்சிட்டு போயிடுறோம். ஆனா பகவானுக்கு மனசு கேட்கல. தான் தான் அனுகிரகம் பண்றேங்கிறது வெளியில கூட தெரியாமல் அந்த ஜன்னல்ல இருந்து அம்மா வேடிக்கை பாக்குற மாதிரி ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இத்த அனுகிரகமும் பண்ணிட்டு நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு போறான் பகவான். இதுதான் 9வது ஸ்லோகம் உணர்த்தும் செய்தி. 10வது ஸ்லோகம் நிறைவு ஸ்லோகம், பலஸ்ருதி.